அண்மைச் செய்தி. கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் விஜயிடம் சிபிஐ நடத்திய விசாரணை நிறைவு பெற்றுள்ளது. காலை 11:30 மணியளவில் விஜயிடம் தொடங்கிய விசாரணை 3:15 மணி நேரத்திற்கு பின் நிறைவடைந்துள்ளது. கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் விஜயிடம் சிபிஐ நடத்திய விசாரணை நிறைவடைந்துள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் விசாரணை என்பது விஜய் அவர்களிடம் நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த முதல் நாள் விசாரணை என்பது நிறைவடைந்திருக்கிறது. நாளைய தினமும் விசாரணை தொடர்கிறதா இல்லையா என்பதை இன்னும் சற்று நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் முதல் நாள் விசாரணை என்பது மிக விரைவாகவே நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியமான தகவலாக இருக்கிறது. ஏனென்றால் புஷி ஆனந்த் ஆகட்டும், ஆதவ் அர்ஜுனாவாகட்டும், சிடிஆர் நிர்மல்குமார் ஆகட்டும், இதற்கு முன்பாக தாவேகா நிர்வாகிகளிடம் ஒரு நாளைக்கு காலையில் 10 மணி அல்லது 10:30க்கு விசாரணை தொடங்கினால் அவர்களிடம் மாலை 7 மணி வரை கூட விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்தமாக அவர்களிடம் 20-22 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் விஜய் அவர்களிடம் முதல் நாள் வெறும் 4 மணி நேரம் விசாரணை என்பதுதான் நடத்தப்பட்டிருக்கின்றது. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல், விஜய் அவர்கள் முழு ஒத்துழைப்பு என்பதை வழங்கி இருக்கிறார் என்பதாக தகவல்கள் தான் சொல்லப்படுகின்றது. காலை சரியாக 11:30 மணிக்கு அவரிடம் விசாரணை தொடங்கிய உடனேயே அவர் முழுமையான விவரங்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருந்திருக்கிறார். அவரிடம் கொடுக்கப்பட்ட அந்த கொஸ்டினரி ஆன்சர்கள் அவை அனைத்தையுமே அவர் விரைவாகவும் பூர்த்தி செய்து கொடுத்திருக்கின்றார். அதனால்தான் இன்றைய தினம் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணை என்பது விரைவாக நிறைவடைந்திருக்கிறது என்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக 1 மணி நேரம் அவருக்கு உணவு இடைவேளை என்பது கொடுக்கப்பட்ட போதும் கூட அவர் அதை முழுமையாக பயன்படுத்தாமல் விரைவாக விசாரணைக்கு நடத்த வேண்டும், நான் முழுமையாக தயாராக இருக்கிறேன் என்பதாக சொல்லி இருக்கின்றார். அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் தொடர்ச்சியாக சில முக்கியமான கேள்விகளை எழுப்பிய போதும் அவர் அதற்கான விடைகளையும் அவர் தெளிவாக கொடுத்திருக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 4 மணி நேர விசாரணை என்பது இன்றைய தினம் நடத்தப்பட்ட நிலையில் அவர் அதை முழுமையாக முடித்திருக்கின்றார். நாளைய தினமும் விசாரணை தொடர்கிறதா இல்லையா என்பதை இன்னும் சற்று நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். நிரஞ்சன், இது குறித்தான விவரங்களை நீங்கள் தொடர்ந்து பகிரலாம். விஜய் அவர்களிடம் இந்த விசாரணை என்பது இந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பான விவகாரத்தில் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. காரணம், விஜய் அவர்கள்தான் இந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பான விவகாரத்தில் பிரைம் மெம்பராக இருக்கின்றார். ஏனென்றால் அவரை சுற்றிதான் அனைத்துமே நடந்திருக்கிறது. அவர் வருகை தந்த அந்த முக்கியமான தேர்தல் பிரச்சார கூட்டம், அவருக்காக பார்க்க ஏற்பட்ட விபத்து, அதனையொட்டி ஏற்பட்ட அந்த 41 பேரான உயிரிழப்பு, இவை அனைத்தையுமே தொடர்பு படுத்தினால் அந்த புள்ளி வந்து நிற்கக்கூடிய இடம் விஜய் என்ற பெயராகத்தான் இருக்கின்றது. எனவே அவரிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டியது மிக மிக அவசியமானது என்பதன் காரணமாகத்தான் டெல்லிக்கு அவரை வரவழைக்கப்பட்டு அவரிடம் விசாரணை என்பதும் விரிவாக நடத்தப்பட்டிருந்தது. காலை சரியாக 11:30 மணிக்கு, இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 11:29 மணிக்கெல்லாம் அவர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருந்தார். அடுத்த சில நிமிடங்களிலேயே அவரிடம் கையொப்பம் பெறப்பட்டு அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டிருந்தது. இந்த விசாரணையின் விவரங்களை பொறுத்தவரை சிபிஐ அலுவலகத்தில் இருக்கக்கூடிய 10வது மாடியில் இருக்கக்கூடிய அறை ஒன்றில் தான் அவர் வைத்து விசாரணை என்பது அவரிடம் நடத்தப்பட்டது. குறிப்பாக டிஎஸ்பி ரேங்கில் இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரி, அதற்கு கீழ் 2 இன்ஸ்பெக்டர்கள், அதற்கு கீழ் 2 சப் இன்ஸ்பெக்டர்கள், சில கான்ஸ்டபிள்களை கொண்ட குழு என்பதுதான் விஜயிடம் விசாரணை என்பதை நடத்தினார்கள். அவர் என்னென்ன கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட வேண்டும் என்பதை முன்கூட்டியே அவர்கள் தயாரித்து வைத்து அதில் ஆம், இல்லை, சரி, தவறு, தெரியும், தெரியாது என்பது போன்று டிக் செய்யக்கூடிய மாதிரியான வினாத்தாள்கள் என்பதுதான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் சரியாக புரியவில்லை என்றால் அதை விளக்கி சொல்வதற்கு ஸ்டெனோகிராஃபர் ஒருவரும் தனியாக கொடுக்கப்பட்டிருந்திருக்கிறார். வழக்கறிஞர்களும் விஜயுடன் இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பேர் தவறான தகவல்களை போட்டிருந்தார்கள். அவர் தனியாக அவரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது என்று. அவ்வாறெல்லாம் இல்லை, அவரிடம் வழக்கறிஞர்கள் உடன் இருந்திருக்கிறார்கள். அது மிகவும் முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் விசாரணையின் பொழுது காவல்துறையின் மூத்த அதிகாரிகளான டேவிட்சன் ஆசீர்வாதமாகட்டும், நிர்மல்குமார் ஆகட்டும், மூத்த அதிகாரிகளும் வந்திருந்தார்கள்.
அவர்களிடம் எடுக்கப்பட்ட விசாரணையும் விஜய் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களும் சரியாக இருக்கிறதா என்பதை ஒப்பிட்டும் இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த வாகனம் அந்த இடத்திற்குள் வந்தால் சிக்கலாக இருக்கும் என்பது விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஓட்டுநர் அவர்கள் என்ன சொன்னார்? இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிறகான செயல்பாடுகள், விஜயுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தது? காலதாமதமாக வந்ததற்கான காரணம் என்ன? அதிகாரிகள் தரப்பிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல்கள் என்ன? நீங்கள் சென்னை திரும்பியதற்கு பிறகு என்ன நடந்தது? அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் இப்படி நடந்திருக்கிறதா? நீங்கள் கூட்டம் கூடக்கூடிய இடங்களில் இப்படியான அசம்பாவித சம்பவங்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கிறதா? காவல்துறையினர் என்ன மாதிரியான எச்சரிக்கை கொடுத்தார்கள்? குறிப்பாக தாவேகாவை பொறுத்தவரை அந்த இடத்தில் 500 காவல்துறையினர் இல்லை, அதை பொய் சொல்கிறார்கள் அரசு நிர்வாகம் என்பதுதான் தாவேகா தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது குறித்து விஜய் அவர்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறார்கள்? இதில் ஏதேனும் சதி இருக்கிறது என்று விஜய் நினைக்கிறாரா, அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கும் என்று அவருக்கு தோன்றுகிறதா போன்ற பல்வேறு விஷயங்களை அவரிடம் தெளிவாக அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றங்களில் விஜய் அவர்களுடைய கட்சி சார்பில் இது சம்பந்தமாக நடத்தப்பட்ட விவகாரங்கள், சிபிஐ விசாரணை ஏன் கேட்கப்பட்டது, மற்ற தரப்பினரை நீங்கள் எப்பொழுது சென்று பார்த்தீர்கள், குடும்பத்தை நீங்கள் நேரில் வரவழைத்து பார்த்த பொழுது அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன, குறிப்பாக சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களுடைய உறுதித்தன்மை என்ன போன்ற பல்வேறு விஷயங்களை டாக்குமெண்டாக அவர்கள் கொடுத்து விஜய் அவர்களிடம் கிராஸ் செக் செய்து அதை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்த விசாரணைக்கான அடிப்படையான காரணம், இந்த விவகாரத்தை விரைவில் சிபிஐ முதல் கட்ட விசாரணையை விரைவில் நிறைவுக்கு கொண்டு வர போகிறார்கள் என்பதுதான் காரணம். வழக்கு விசாரணையை 90 நாட்களுக்குள் சார்ஜ் ஷீட் என்பது, குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதற்காக இறுதிக்கட்ட பணிகள் என்பதையும் சிபிஐ அதிகாரிகள் விரைவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வழக்கின் விசாரணை என்பது நிறைவடைய போவதை நாம் எவ்வாறு ஊகிக்கலாம் என்றால், அந்த விவகாரத்தில் பிரைம் மெம்பர்களாக இருக்கக்கூடியவர்களும் முக்கியஸ்தர்களும் எப்பொழுது விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படுகிறார்களோ, ஏனென்றால் அவர்களை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் நீண்ட ப்ரொசீஜர்கள் என்பது தேவைப்படும். பிரைமா ஃபேசி என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படை முகாந்திரங்கள் என்பது தேவைப்படும் பட்சத்தில் மட்டும்தான் மூத்த அதிகாரிகளும் சரி, முக்கியமான விஐபிகளும் சரி வரவழைக்கப்படுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த விவகாரம் முதல் கட்ட விசாரணையை இறுதியை எட்டி இருக்கிறது என்பதற்கான சமிகைகளாகத்தான் நாம் இதனை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் ஆயுதப்படையினுடைய டிஜிபியாக இருக்கக்கூடிய அவரை டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் இந்த விவகாரத்தை சிபிஐ எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறார்கள் என்பதை மிக பிரதானமாக முன்வைக்க வேண்டியதாக இருக்கிறது. விஜயுடைய பதில்களை பொறுத்தவரை பெரும்பாலும் அவர் ஆங்கிலத்தில் தான் பதிலளித்திருக்கின்றார். ஒரு இலகுவான ஒரு மனநிலையில் தான் அவர் இருந்திருக்கிறார் என்பதாக தகவல்கள் தான் சொல்லப்படுகின்றது. அவரை சிபிஐ அதிகாரிகளும் ஆரம்ப கட்டத்தில் மிகவும் ஒரு சாதாரணமாக அவரை அணுகி இருக்கிறார்கள். எடுத்தவுடன் அவரிடம் பிரஷர் போடுவது, அவரை அழுத்தத்துக்கு உள்ளாக்குவது போன்ற நடவடிக்கைகள் அவர்கள் எதுவும் ஈடுபடவில்லை. அதனால்தான் உணவு விடுமுறைக்கு கூட அவர் தேவைப்பட்டால் வெளியில் சென்று வரலாம் என்று அனுமதித்திருக்கிறார்கள். ஆனால் விஜய் அவர்கள் அதை தவிர்த்திருக்கிறார். முடியும் வரை நான் உள்ளேயே இருக்கிறேன், உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை முழுமையாக வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். தற்பொழுது விசாரணை, முதல் நாள் விசாரணை, 4 மணி நேர விசாரணை என்பது நிறைவடைந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.